கதாபாத்திரம் என்ன, எங்க இம்ப்ரெஸ் ஆனீங்க இந்த கதை கேட்டு? இது பேய் படத்துல எனக்கு வீட்டை தேடி வந்தாங்க. இந்த படத்துல நீங்க பண்ணணும் அப்படின்னு கேட்டாங்க. அப்போ எனக்கு தமிழ் யாருன்னு தெரியல, தமிழ் கூட வந்த கேமராமேன் யாருன்னு தெரியல. ஏதோ யூடியூப்காரங்க வருவாங்க, வீட்டாண்ட கேட்பாங்க, அவங்ககிட்ட ஒரு அமௌண்ட்டு கொடுப்பேன், சொல்லுவாங்க. அந்த அமௌண்ட்டு கொடுத்த உடனே நான் வாங்கி அவங்களுக்கு பேட்டி கொடுத்துருவேன். இவ்வளோதான் எனக்கு இதில் நடந்துட்டு இருந்தது. இவங்களை பார்க்கும்போது என்னடா இவங்க வேற இந்நேரத்துக்கு தொல்லை கொடுக்குறாங்கல்ல அப்படின்னு திருப்ப மறுபடியும் என்னை வலியுறுத்தி நான் தான் வேணும் இந்த படத்துக்கு அப்படின்ட்டு மறுபடியும் ஃபோன் பண்ணுறாங்க. யாரு தமிழ் யார் இதுன்னு தெரியல. நான் குழம்பி போய் அவங்ககிட்ட பேசுகிறோம். இல்லைங்க, நான் உங்கள் ஆஃபீஸுக்கு வரேன்னு அங்கே சொன்னேன், வீட்டாண்ட சொன்னேன். அதே மாதிரி உங்கள் ஆஃபீஸுக்கு வரேன்னு சொன்னேன். ஆஃபீஸுக்கு வந்தேன். ஆட்டோ பேர் கூட அவர் தான் கொடுத்தாரு எனக்கு. ஏன்னா நான் சொன்ன ஆட்டோவில் ஆட்டோ பேர் வாங்கிட்டு அவரோட ஆஃபீஸை பார்த்தேன். ஆட்டோ நம்பர் பார்க்கணுன்னாக்கா ஏதாவது ஒரு சிலுமிஷன் நடந்துக்கிற மாதிரி ஒரு தோரணை ஏற்பட்டால் அந்த நம்பரை எடுக்கலாம். அவங்க பாவம் தெளிவானவங்க, நல்ல சிந்தனையோடு இருக்கிறவங்க, அவங்க எதுவும் பண்ணல. அதனால ஆட்டோ இந்த நம்பர் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவங்களுடைய தெளிவு நல்ல படம் எடுப்பாங்க, இந்த படம் சக்ஸஸ் ஆகும், ஆஃபீஸ் நல்ல மாதிரியா இருக்கு, இவங்க தான் ப்ரொடியூசர், இவங்க தான் இது என்னாங்க. சரி, இவங்க ஏதோ ஒரு அனுபவம், நல்ல அனுபவம் இருக்கிறவங்க, இவங்களை ஏன் நம்ம மேலே கொண்டாடக்கூடாதுன்னு எனக்கு ஒரு ஆசை. அதனால சரின்ட்டு நான் அங்கே வீட்டாண்ட சொன்ன மாதிரியே அவர்கிட்ட உங்கள் படத்தில் நான் நடிக்கிறேங்க, எனக்கு இந்த ரோலுன்றது கிடையாது. நான் லுல்லு சபா நீங்கள் பார்த்துருந்தாலே தெரியும். லுல்லு சபாவில் எல்லா ரோலும் A to Z எல்லாம் ஆக்ட் பண்ணிக்கிறேன். லேடிஸ் கெட்டப்பா அதுவும் பண்ணிக்கிறேன், லேடிஸில் வில்லி கெட்டப்பா அதுவும் பண்ணியிருக்கிறேன். அதே மாதிரி ஹீரோ கேரக்டர் நிறைய பண்ணியிருக்கிறேன். அது குழந்தைங்க கேரக்டர், வில்லன் கேரக்டர். நீங்கள் எல்லாம் யூடியூப்பை தட்டி பார்த்தாலே நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. விஜய் டிவி www.com லொல்லு சபான்னு மனோகர்னு போட்டாலே எல்லாமே வந்துடும். எல்லாத்துலேயும் நீங்கள் பார்த்து என்னை பற்றி தெரிஞ்சுக்கலாம். அந்த இது நம்ம டைரக்டர் தமிழுக்கு என்னை பற்றி தெரிஞ்சதுனால இந்த படத்தில் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு நான் ரொம்ப ப்ரெஸ் பண்ணதுனால நான் அவருக்கு சத்தியப்பட்டு நான் நடிக்கிறேன். காமெடி ஏன் இல்ல? காமெடி நடிகை எங்க இருக்கிறான்னு தேடி பார்க்கணும். அந்த லொல்லு சபால போய் பாருங்க. லொல்லு சபால போய் பார்த்தா இந்த கேள்விக்கே பதில் அங்க இருக்கு இல்லையா? ஏன் என்ன கூப்பிடக்கூடாது? அர்ச்சமாவைய ஏன் அடிக்கிறீங்க? அர்ச்சமாவைய ஏன் அடிக்கிறீங்க? எனக்கு வாய்ப்பு கொடுங்க, நான் காமெடி பண்ணி காட்டுறேன். நீங்க எதுக்கு கோடிக்கணக்கான ரூபாய்களை கொடுத்து ஒரு காமெடியை தேடிட்டு சும்மா போய் அங்கேயே தோங்கிட்டு? ஏன் என்கிட்ட கம்மியா கொடுங்க, நான் பண்ணி தரேன். இப்போ இப்படி தமிழுக்கு நான் பண்ணி தரேன்னு சொன்னேன். அப்போ அவருக்கு சின்ன ஆளா இருந்தாலும், அவர் யூடியூப் ஆளா இருந்தாலும் என்னுடைய அருமைகள் அவருக்கு நல்லாவே தெரியுது. அப்போ அவருக்கு ஏன் நான் சான்ஸ் கொடுத்து இது பண்ணக்கூடாது, வாய்ப்புகள் கொடுக்கக்கூடாதுன்றது என்னுடைய இது எண்ணம். தமிழ் வளர்ந்தாருன்னா நிச்சயமா நான் வளர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா நான் இப்போ நீங்க கேட்டீங்க பாருங்க ஒரு கொஸ்டின், அந்த கொஸ்டின் நானே கேட்டுக்கணும், நானே உக்காதிக்கன்னு, நானே லொல்லு சபாவை பார்த்துன்னு உக்காந்துக்கணும். சத்தியமா சொல்றேன் சார், நீங்க அதை பார்த்தீங்கன்னா நல்ல நடிகர்கள்லாம் கிடைப்பாங்க. நல்ல நீங்க வாய்ப்பு கொடுக்கலாம். நீங்க கொடுக்கறது என்ன, அவங்க கிட்ட போய் தொங்கி தொங்கி கொடுக்குறீங்க, அது ஃபெயிலியர் ஆகுது. ஃபெயிலியர் ஆகலன்னு சொல்லுங்க. எத்தனை ப்ரொடியூசருங்கள அவ்வளவுதான் அவங்களால பண்ண முடியுது. அதான் பண்ணி முடிச்சுட்டாங்க. இப்போ புதுசா எங்களை கூப்பிடு, நாங்க பண்ணி தரோம், எங்களுக்கு அமௌண்ட் கம்மியாக கொடு. நீ எதுக்கு பணத்தை கொடுத்து ஃபெயிலியர் ஆகின்னு போற? தமிழ் படமே இதனால ஃபெயிலியர் ஆகின்னு போகுது. அவங்க குதிரை கடிவாளத்தை கட்டி விட்டாக்கா அது நேரா பார்த்துன்னு கட்டுன்னு அது எந்த பக்கம் ஜாக்கி இழுக்கிறாங்களோ அந்த பக்கம் அது தானா வந்துடும். அதனால அது திரும்புறதுக்கு போறதுக்கு அந்த கயிறு தான் இழுப்பாங்க. அந்த மாதிரி இவங்களுக்கு இழுக்கணும். இழுத்தா தான் ஒரு பக்கம் வந்தவங்க அதுக்கப்புறம் என் பக்கம் ஓடிடுவாங்க. அதே மாதிரி மற்ற காமெடிங்க இருக்காங்கல்ல லொல்லு சபால, அவங்க பக்கம் போவாங்க. இது உங்களை மாதிரி ஆளால தான் நாங்க வெளியே வரணும்னு இருக்குதுனாக்கா அது நாங்க வந்துதான் ஆகும். டீம் நல்ல டீம் அந்த டீம். அப்போ நாங்க எல்லாருமே நீ என்ன டைலாக் பேசினாக்கா பேசுவேன்றது எங்களுக்கு தெரியும். ஃபுட்பால் விளையாடும் போது பிளேயருக்கு தெரியுது இல்ல, இங்க வரோம் அங்க வரோம் அங்க போவோம்னு. இவர் என்ன டைலாக் பேச தெரியும், அதுக்கேற்ற மாதிரி நான் பேசுவேன். அதே மாதிரி இந்த பாண்டிச்சேரியில் ஒரு படம் ஷூட்டிங் எடுத்தாங்க, நானு சந்தானம் இருந்தாங்க. டாய்லெட்ல போய் உட்கார வச்சுனேன். அப்படியே டைரக்டர் ஆனந்த் என்ன சொன்னா, நீயும் கதவை தட்டினா டாய்லெட்டுக்கு அவசரமானாரு, நானும் கதவை தட்டினேன். அப்படியே அண்ணன் தள்ளி ஆயிடுவா அப்படின்ட்டு யாரும் சொன்னா போல, சந்தானத்தை சொன்னா போல.
உடனே சந்தானம் என்ன பண்ண என் தள்ள அச்சா பாரு தலையில அடிக்காதீங்கப்பா கீழே வந்து விழுந்துட போகுதுன்னு இதுவும் நல்லா தான் கிடைக்குது. அப்போ காமெடி அவர் என்ன சந்தானம் பண்ணுவாருன்றது எனக்கு தெரியும். அதுல நான் எப்படி இருக்கணும்ட்டு நாங்க மொத்தமா இருந்தாலும் நாங்க டீமா விளையாடிட்டோம். அதனால இட்டு அதே மாதிரி அடுப்புல வந்து உட்கார வைக்கிற சீன் மாஜாவேல் படத்துல சக்கிலா வந்து தோசை சொல்லிருக்கிறான். சொன்னேன் சின்ன பசங்கிட்ட வச்சுக்காதீங்க நீ கேட்டீங்களான்னு சந்தானம் அங்க அதுக்குள்ள டைலாக் ஒண்ணு எடுத்து விடுவாரு. அப்படியே 2 கொத்து பரோட்டா போடு கொத்து பரோட்டாவா அப்படியே மயக்கம் வந்து சக்கிலா மேல விழுந்துருவேன். ஒரே கேமராமேன் மேல போயிட்டு கலகல சிரிச்சுன்னுக்கிறாரு. அண்ணே கட் சொல்லுன்னு நான் எவ்வளவு நேரம் மேல இருக்கிறது அப்படின்னு. இதுவே பெரிய காமெடியா இருந்தது. இந்த காமெடின்றது வந்துங்க நம்ம கிட்ட அந்த நேரத்துக்கு ஸ்பாட்ல வரும். அவர் கேமராமேனியா மேல இருந்து காமெடி பண்றாரு. இதுதான் காமெடி. காமெடின்றது அந்த இடத்துல இருந்து எடுத்து அந்த இடத்துலயே ஸ்பாட் பண்ணணும். அப்பதான் ஜனங்க ஜீரணம் பண்ண முடியாங்க, சிரிப்பாங்க. நீங்க தேடிட்டு குதிரை மேலேயே கட்டின்னு இருந்தா அவ்வளவுதான் இது உங்க கதை. படம் வெட்டியே அடியாது, காமெடியே கிடைக்காது. கலை பத்தீங்களா, கலையோ நடக்குதோட பார்த்துனுக்கிறாரு. ஓ இப்படி எல்லாம் காமெடி இருக்கா? கதாநாயகன் நடிக்கிறீங்க, ஒரு கதைக்குள்ள ஒரு நாயகன் நடிக்கிறீங்க. கதாநாயகன் வந்து காமெடியா இது வந்து இப்போ பேய் படத்துல இது என்ன வெரைட்டியான படமா? நிறைய பேட்டர்ன் பார்த்துக்கணும். பேய் படம் சார். இது பேய் படத்துல வெரைட்டி நம்ம பார்க்கணும். இப்போ கொஞ்ச நேரத்துல வெரைட்டியா காமெடி சொன்னேன் இல்ல, அது டைரக்டர் எழுதினாரா, எழுத்தாளர் எழுதினாரா, யாரு எழுதுனது? அந்த ஸ்பாட்ல கண்டிப்பா வரும். நேற்று காலையில சார் அவங்க எழுதுதான் வரும், அதுக்குள்ள எங்களுடைய இதுவும் வரும். அப்ப எப்படி இருக்கும்னு பாருங்க. அது போயிட்டு தாங்க இருக்கு. அது போயிட்டு இருக்கு. அது அதை பத்தி நிறைய படம் போயிட்டு இருக்க மாதிரி அதுவும் ஒரு படம் போயிட்டு. அந்த படம் அதுல போஸ்ட்ல சொல்லியிருந்தீங்க, தளபதி நீங்க தான் மாதிரி சொல்லியிருந்தீங்க. அது நான் சொல்லியிருக்கேன். இந்த இடத்த வந்து கண்டிப்பா நடப்புன்னு சொல்லியிருந்தீங்க. எப்படி பாக்குறீங்க? அது 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 அப்பவே நிறைய கேள்வி கேட்டாங்க. சார் சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா வந்து காமெடி வந்து பாத்தீங்கன்னா பெரிய ஆர்டிஸ்ட்கிட்ட போய் நிறைய பேர் நிக்கிறாங்க. ஆனா அவங்களும் அந்த கஷ்டப்பட்டு தான் அந்த இடத்துக்கு போனாங்க. இப்போ வந்து டைரக்டர் எல்லாமே போயிட்டு அவங்கள தேடி போய் நின்றுட்டு இருக்காங்க. சார் ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, எல்லாரும் உங்களை தேடியும் வரணும்னா நீங்க வந்து அவங்களுக்கு டேட்டு தர அளவுக்கு நீங்க இருந்தீங்கன்னா உங்களை தேடி வருவாங்க. இந்த படமும் பண்ணு இல்லையா? நான் தான் சரியா வெறும் இந்த மாதிரி ஸ்டேஜ் ப்ரோக்ராமு. 12ஆம் தேதி கோயம்புத்தூர் போறேன். 16, 17 வந்து வேற ஒரு புதுக்கோட்டை போறேன். 19ல இருந்து 27 வரைக்கும் அந்தமான் போறேன். அவங்க முன்கள்னு ஒரு படம் சார் கேட்பாங்க. அதுக்கு தான் சொல்றேன், ஃப்ரீயா இருக்கவங்கள இல்ல என்னுடைய டேட்டு கேட்டு அந்த டேட்ல யூஸ் பண்ணலாம் இல்ல, ஒரு 2 நாளா யூஸ் பண்ணலாம் இல்ல. நீங்க உள்ள எப்படி தெரியுங்களா, நம்ம சினிமாவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து 30 நாளும் வந்து கால் ஷீட்டே இருக்கக்கூடாது. அப்ப வந்து டைரக்டர் வந்து எனக்கு ஏதாவது கால் ஷீட் கொடுங்க. 30 நாள் டேட்டே இருக்கக்கூடாது. கேட்டு வாங்கிட்டேன். 365 நாள் உங்களுக்கு வந்து எப்பா ஒரு வருஷம் கழிச்சு தான் உங்களுக்கு படம். அந்த டைரக்டர் வந்து 1 வருஷமா வெயிட் பண்ணுவார். அப்படி இருந்தாதான் இப்போ சினிமா அப்படி போயிட்டு இருக்கு. ஃப்ரீயா இருக்கவங்கள யாரும் எடுத்துக்க மாட்டாங்க. ஃப்ரீயானா வந்து கொஞ்சம் ஃப்ரீயா இருந்தா கூட எடுக்க மாட்டாங்க. டேட்டே இருக்கக்கூடாது. டைரக்டர் மைண்ட் செட் போகும்போதே என்ன தெரியுங்களா மைண்ட் செட் போறாங்க, நம்ம போய் இந்த ஆக்டரை வந்து புக் பண்ணா அவங்க வந்து டேட் இல்லைன்னு சொல்லணும். அதை கேட்டு நம்ம திரும்ப வீட்டுக்கு வரணும். அப்படியாப்பட்ட ஆக்டரா நம்ம போய் பார்க்கலாம், அப்படியாப்பட்ட மியூசிக் டைரக்டரா பார்க்கலாம், அப்படியாப்பட்ட ஹீரோவா பார்க்கலாம். நானும் வேலைக்கு போறேன் இந்த கதை தான் இது. அதனால அப்படிதான் போயிட்டு இருக்கு. நிறைய பேர் பாத்தீங்கன்னா இப்போ எனக்கே பாருங்க, இப்போ எனக்கே 1-2 படம் தான் வருது. எனக்கு அதிகப்பட்டம் டக்குன்னு என்னோட இது ஒர்க் அவுட் ஆகி நிறைய படம் கம்மிட் ஆயிடுச்சுன்னா அப்போ எனக்கு வந்து அதை மாதிரி கேட்டுட்டு இருப்பாங்க. எனக்கு ஒரு கால் ஷீட் கொடுங்க, எனக்கு 1 நாள் கொடுங்க, எனக்கு 10 நாள் கொடுங்க. ஆனா முதல்ல யாரு கொடுக்குறாங்களோ அவங்கள வந்து நம்ம லைஃப் லாங் மறக்க மாட்டோம். தமிழ் சார் எனக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காருன்னா அவரை மறக்க மாட்டோம். கேன் படத்துல வந்து சார் டைரக்டர் சார் எனக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காரு, அதுவும் மறக்க மாட்டோம். அந்த மாதிரி வளர்ந்து வரும்போது யாரு வாய்ப்பு தராங்களோ அவங்கள வந்து லைஃப் லாங் உங்களுக்கு மறக்க முடியாது. ஆமா, நான் ஆல்ரெடி ஒரு மூவி பண்ணிருக்கேன். இது எனக்கு செகண்ட் மூவி. ஆல்ரெடி நூலாம் படைன்னு ஒரு மூவி பண்ணிருக்கேன். ஆமா.
இப்ப இந்த படத்துல நீங்க தான் மெயின் இருக்கீங்க. ஆமா இதான் சொன்னேன், நாங்க எல்லாருமே ஒரே லெவல் தான். ஆமா. இப்ப இதுல உங்க கேரக்டர் வந்து என்ன ஸ்பெசிஃபிக்கா டிஃபரெண்டா இருக்கும்னு எதிர்பார்க்கணும்? டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும், இது டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னா நீங்கள் சொன்னது இது பேய் படங்கிறீங்க, காஞ்சனா மாதிரி இருக்குமான்னு கேட்டீங்க. காஞ்சனா, அரண்மனை இது எல்லாமே பேய் படம் தான். ஆனால் உள்ள வேற வேற, நம்ம எல்லாம் பேய் படம்னு சொல்லி தான் உள்ள போறோம், ஆனால் உள்ள காமெடி இருக்கு, என்னென்னமோ இருக்கு. இது அதை விடவும் சுத்தமா டோட்டலா டிஃப்ரெண்டா இருக்கும் இந்த படம். பேய் இருக்கு, பேய் படத்துக்குள்ள போயிட்டு காமெடி இருக்கு, சென்டிமெண்ட் இருக்கு, பாட்டு இருக்கு, பேய் இருக்கா? முதல்ல இருக்கும், பேய் இருக்கும். பண்றதுலதான் கதை இருக்கிற மாதிரி காட்டல. கதை தான் படமே. நம்ம ஓவர் ஆக்ட் பண்ணி ஓவரா கண்ணை பிடிக்கன்னு ஓவரா நம்ம பயந்துக்கன்னு இப்படிலாம் பண்ணியிருந்தோம்னா நிச்சயமா அவங்களும் பேய்கிட்ட வந்து சரண்டர் ஆகும். நம்ம கையில தான் இது பேய் இருக்கா இதுவா அப்படின்னு நம்ம காட்டுறதை வச்சுதான் ஜனங்க பார்ப்பாங்க. நமக்குள்ளதான் இது எல்லாமே.